கோவிட்-19 தொற்று காலத்தில் பல்வேறு பண மீட்பு திட்டத்தினால் 55 வயதை எட்டிய இபிஎஃப் உறுப்பினர்களின் ஓய்வூதிய சேமிப்பு இருப்பு ஓய்வூதிய நோக்கங்களுக்கான போதுமான அளவுக்கான அளவீடாக பொருந்தாது. அந்த வயதை அடையும் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை பகுதியளவு அவ்வப்போது அல்லது முழுமையாக திரும்ப பெற தேர்வு செய்யலாம் என இரண்டாவது நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அதிதான் கூறினார். வயதுக்கு ஏற்ப அடிப்படை சேமிப்பை அடைவது பங்களிப்பாளர்களின் சேமிப்பின் போதுமான அளவை குறிக்கும் மிகவும் பொருத்தமான அளவீடு ஆகும். இது உறுப்பினர்கள் 55 வயதை அடையும் போது ஓய்வூதிய நோக்கங்களுக்காக பணம் எடுக்க முடியும் என்று அவர் கூறினார். 18 முதல் 55 வயதுடைய 7.44 மில்லியன் இபிஎஃப் சந்தாதாரர்கள் முறையான செயலில் உள்ள உறுப்பினர்களில் மொத்தம் 38.3 விழுக்காட்டினர் அல்லது 2.85 மில்லியன் பேர் ஜூலை 31ஆம் தேதி நிலவரப்படி வயதுக்கு ஏற்ப அடிப்படை சேமிப்பை அடைந்துள்ளனர். இது கோவிட்-19 தொடர்பான பண மீட்புகளின் தாக்கத்திற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் முறையான செயலில் உள்ள உறுப்பினர்களிடையே அதிகரிப்பு உண்மையான நிலைமையை பிரதிபலிக்கிறது. இவர்கள் முறையான பணியாளர்களில் ஒரு பகுதியாக இருப்பதாக இன்று மேலவையில் வாய்மொழி அமர்வின் போது அமீர் அம்சா தெரிவித்தார். பூமிபுத்ரா சமூகத்தில் 18 முதல் 55 வயது வரையிலான இபிஎஃப் உறுப்பினர்களின் வயதுக்கு ஏற்ப 1.38 மில்லியன் தனிநபர்கள் அடிப்படை சேமிப்புகளை அடைந்துள்ளனர். அந்த எண்ணிக்கையை தொடர்ந்து சீன சமூகத்தில் 1.22 மில்லியன் பேர், இந்தியர்களில் 2,14,000 பேர் மற்றும் மற்றவர்கள் 38,000 பேர் உள்ளனர் என்று அமீர் அம்சா கூறினார்.